ஹலோ குட்டீஸ் அண்ட் சுட்டீஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சிறுகதை சோலை. அண்ணா உங்கள் சுபா. இன்றைய கதைக்குள்ளே போவோமா? ஒரு கிராமத்தில் ஒரு வயசான பாட்டி இருந்தாங்களாம். அந்த பாட்டிக்கு இனிப்பு செய்கிறதுனா ரொம்ப இஷ்டமா. அவங்க நிறைய வகையான இனிப்புகளை செஞ்சு நிறைய பேருக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். அவங்க கொஞ்சமான லாபத்தில் அவங்களால முடிஞ்ச இனிப்புகளை பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதே கிராமத்தில் இருந்த வேறொரு இனிப்பு வியாபாரி, என்னடா இது, தினமும் காத்தால நாமளும் கடை திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம், ஆனால் நம்ம கடைக்கு அவ்வளோ சீக்கிரம் யாருமே வரமாட்டேங்கிறாங்க. என்னைக்கான ஒரு நாள் ஒருத்தரோ 2 பேர் தான் வராங்க. பாக்கி எல்லாருமே வந்து அப்படி எங்கே தான் போய் இனிப்பு வாங்குறாங்க? சரி, நாமளும் தான் போய் பார்ப்போமே அப்படின்னு போய் பார்த்தா ஒரு வயசான பாட்டிக்கிட்ட எல்லாரும் போய் இனிப்பு வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஏன் பாட்டி, எனக்கும் கொஞ்சம் இனிப்பு தாங்க பார்ப்போம் அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட இனிப்பை கேட்டு வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கு இனிப்பெல்லாம். அடாடாடாடாடா, எவ்வளவு அருமையாக இருக்குது இந்த இனிப்பெல்லாம். நமக்கே சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணுதே. இந்த பாட்டி மட்டும் நம்ம கடைக்கு வேலைக்கு சேர்ந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நாம தான் லட்சாதிபதி. நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையில் ரொம்ப சொகுசாக வாழ ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இந்த பாட்டிக்கிட்ட எப்படி சம்மதம் வாங்குறது அப்படின்னு யோசிச்சு ஒரு திட்டத்தை போட்டானா. சாயங்காலம் ஆச்சு. வியாபாரம் எல்லாம் முடிச்சுட்டு பாட்டி கொஞ்சம் அசரலாமேன்னு சொல்லி தூங்கலான்னு அப்போ தான் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போது வீட்டு வாசலில் இந்த பையன் மட்டும் அமைதியாக உட்காந்துட்டு அப்படியே விட்டத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தானோ. உடனே அந்த பாட்டி பார்த்து கேட்டாங்களாம், என்னப்பா, எதுக்கு நீ இப்படி தனியாக உட்காந்துட்ருக்க? ஏன், உனக்கு எதானே வேணுமா? இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணுமா? இன்னையோட இனிப்பு காலி ஆகி போச்சே, நாளைக்கு நான் திரும்ப பண்ணித்தரவா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி ரொம்ப அக்கறையாக கேட்டாங்களாம். அதுக்கு அவன் சொன்னானா, அதெல்லாம் இல்லை பாட்டி, நானும் ஒரு இனிப்பு வியாபாரி தான். நான் பக்கத்து தெருவில் தான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். என் கடையில் யாருமே இனிப்பு வாங்க வரவே மாட்டேங்கிறாங்க தெரியுமா? ஏண்டாப்பா, பக்குவமாக இனிப்பை பண்ணி தந்தா நிறைய பேர் உங்ககிட்ட வந்து வாங்க போகிறாங்க. ஏன், உனக்கு அது தெரியலையா அப்படின்னு அந்த பாட்டி கேட்டாங்களாம். எனக்கு இதெல்லாம் சொல்லித்தர யாருமே இல்லை பாட்டி. எனக்கு ஏதோ தெரிஞ்சதை வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையாக சொல்லணுன்னா, உங்களோட இனிப்பு சாப்பிட்டதுக்கப்புறம் என் இனிப்பை சாப்பிட எனக்கே பிடிக்கல பாட்டி. அப்புறம் எப்படி மற்றவங்க வந்து வாங்குவாங்க அப்படின்னு அந்த வியாபாரி அப்படியே ரொம்ப சோகமாக பதில் சொன்னானா. இதை கேட்ட அந்த பாட்டி, அவ்வளோதானே, இப்போ என்னங்கிற, நீ அதை தெரிஞ்சுக்கிட்டா நல்லா பண்ணுவியா அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறாங்க. ஓ, நல்லா பண்ணுவேன் பாட்டி, ஆனால் யார் எனக்கு சொல்லித்தருவா அப்படின்னு கேட்ட உடனே இந்த பாட்டி சொன்னாங்களாம், இதில் என்னப்பா இருக்குது, நானே உனக்கு சொல்லித்தரேன். நீ அந்த இனிப்பெல்லாம் தாராளமாக பண்ணி வியாபாரம் பண்ணிக்கோ. ஆனால் பாட்டி, எனக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு நீங்களும் இந்த மாதிரி தனியாக வியாபாரம் பண்ணால் என் கடையில் யார் பாட்டி வந்து வாங்குவா? அதுவும் சரிதான், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறாங்களாம். உடனே அந்த வியாபாரி சொன்னான்னா, பாட்டி, எனக்கு ஒரு யோசனை. நீங்களும் தனியாக தான் இருக்கீங்க, ஏன் எங்கள் கூடயே வந்து இருந்துடக்கூடாது? நீங்கள் வாங்க, எங்கள் கூடயே வந்து இருந்துருங்க. நம்ம வீட்டில் நிறைய இடம் இருக்குது, நீங்கள் எங்கள் வீட்லேயே இருங்க. நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க உங்களுக்கு இனிப்பு செய்கிறதுக்கான அத்தனை உதவியும் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வெளியில் எங்கேயும் அலைய வேணாம் பாட்டி, எல்லா பொருளும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுறோம். இந்த இனிப்புகள் எல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்து பக்கத்தில் இருந்து பக்குவமாக செஞ்சுட்டாங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேன். அப்புறம் நீங்கள் என்றைக்கு உங்களால் முடியலையோ சொல்லுங்கள், நான் முழுசாக எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடுறேன். இது உங்களுக்கு ஓகேவா பாட்டி அப்படின்னு அந்த பையன் கேட்டானான். ஆஹா, பரவாயில்ல, நாமளும் தனியாக தான் இருக்கோம், ஏதோ சின்ன பையன் நம்மளையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். நமக்கு அடுத்து இந்த தொழிலை கற்றுக் கொடுக்கவும் நமக்கு ஒரு ஆள் தேவை. சரி, இந்த பையன் அதை செஞ்சுட்டு போட்டுமே அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தில் அந்த பாட்டி என்ன சொன்னாங்க, சரிடாப்பா, நானும் உன் கூடயே வரேன், வா போவோம் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பையனோடையே போயிட்டாங்களாம்.
கொஞ்ச காலம் போச்சு. இந்த பாட்டி அங்கே இல்லைன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ஊர்லேயே இந்த இனிப்பு கடை தான் அடுத்த கடைங்கிறதுனால இந்த கடையில் வந்து எல்லாம் இனிப்பு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் இந்த கடையோட இனிப்பு அவ்வளோ பிடிச்சி போச்சு. அந்த பாட்டி பண்ணுற மாதிரியே இருக்குல்ல, அந்த பாட்டி பண்ணுற மாதிரியே இருக்குல்ல அப்படிங்கிற அந்த பேர் போய், அப்பா பிரமாதமாக இருக்குது இந்த கடையோட இனிப்பு அப்படிங்கிற அளவுக்கு அந்த கடையோட பேர் நல்ல பிரபலமாயிடுச்சு. இப்போ அந்த ஊர்லேயே அவன் நினச்ச மாதிரி அவன் தான் பெரிய இனிப்பு வியாபாரி. இப்போ அவனுக்கு மெல்ல மெல்ல பேராசை தலை தூக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த பாட்டியை வச்சுக்கிட்டு நாடகம் போட்டுட்டு இருக்கிறதோ தெரியல. இந்த பாட்டிக்கு வேற எக்கச்சக்கமாக செலவாகுது. எப்படியான இந்த பாட்டியை வீட்டை விட்டு அனுப்பிடணும். நமக்கு தான் எப்படியெல்லாம் செய்யணுங்கிற ரகசியம் தெரிஞ்சு போச்சே, இன்னுமே அந்த பாட்டி தேவை கிடையாது அப்படின்னு அவன் ஒரு திட்டம் போடுறான். உடனே அவன் என்ன செய்கிறான், அந்த பாட்டி பண்ணுற இனிப்புலெல்லாம் ஏதான ஒரு குறை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பாட்டியை கவனிக்கிற விதமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது. கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்கிறது, அந்த பாட்டியை மரியாதை இல்லாமல் நடத்துறதுன்னு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாட்டியை காயப்படுத்த ஆரம்பித்தான். இது நாள்பட என்னாச்சு அப்படின்னா, அந்த பாட்டிக்கு கொஞ்சம் கூட அந்த வீட்டில் மரியாதைங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. யாருமே அந்த பாட்டியை கவனிக்கவே இல்லாமல் கேட்பாரற்று கிடந்தாங்க அந்த பாட்டி. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலனா கூட பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போது அந்த வியாபாரிக்கு அந்த பாட்டியோட உதவி தேவைப்படலை. அந்த பாட்டி வீட்டை விட்டு போனால் போருன்னு முடிவெடுத்துட்டான் இல்லையா, அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் செஞ்சுட்டான். இதுக்கு மேலே அந்த பாட்டிக்கும் ரொம்பவே உறுத்தலாக இருந்துச்சு. சரி தம்பி, நானும் இங்கே வந்து ரொம்ப காலம் ஆச்சு, எனக்கும் கோவில் குளம்னு போகணும்னு ஆசையாக இருக்குது. அதனால் நான் இப்படியே ஊருக்கு கிளம்புறேன், எனக்கு பைசா மட்டும் கொஞ்சம் கொடு தம்பி அப்படின்னு அந்த வியாபாரிக்கிட்ட கேட்ட உடனே அவன் சொன்னான்னா, என்னது காசா? இத்தனை காலமாக உங்களுக்கு நிறைய செலவு பண்ணியாச்சு, நீங்கள் உழைச்சதுக்கு அதிகமாகவே உங்களுக்கு நான் செஞ்சாச்சு, இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என்னால் செய்ய முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க பாட்டி அப்படின்னு ரொம்பவே கடுமையாக சொல்லிட்டானான். இதுக்கு மேலேயும் அந்த பாட்டியால் அங்கே இருக்க முடியல. அவங்க என்ன பண்ணாங்க, சரிப்பா எல்லாம் கடவுள் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்களாம். திரும்ப பழைய மாதிரி அவங்களோட குடிசை வீட்லேயே போய் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் அந்த ஊரில் இருக்க ஜமீன்தார் வீட்டில் ஒரு விசேஷம். அந்த விசேஷத்துக்கு இனிப்புகள் வேணும்னு ஜமீன்தார் ரொம்ப ஆசைப்பட்டார். அந்த இனிப்புகளை எங்கே வாங்கலாம் அப்படின்னு அவங்க வீட்டு வேலைக்காரங்க கிட்டலாம் கேட்டுட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தர் சொன்னான், ஐயா நம்ம ஊர்லேயே பெரிய இனிப்பு வியாபாரி இருக்காரு, அவர்கிட்ட வாங்குங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் இனிப்பெல்லாம், நான் எப்போவுமே அங்கே தான் வாங்குறது அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார், ஐயா ஐயா பெரிய பெரிய கடையில் நிறைய பேர் வாங்குவாங்க, அங்கே ஒரு பாட்டிமா இருக்காங்க, அவங்க அவ்வளோ அற்புதமாக அப்படியே வீட்டு சுவையில் இனிப்பு செஞ்சு தராங்கய்யா, அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கி பாருங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார். சரி எதுக்கு இந்த குழப்பம், 2 இனிப்பையும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஜமீன்தார் சொல்லி அனுப்பிச்சிட்டார். 2 இனிப்பையும் வாங்கிட்டு வந்து இந்த ஜமீன்தாரும் ருசிச்சு பார்த்தா 2 இனிப்பும் ஒரே மாதிரி இருக்கு. உடனே இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இந்த பாட்டிமா அந்த பெரிய கடையிலிருந்து வாங்கி கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறாங்க நினச்சிக்கிட்டு நேராக போய் அந்த கடைக்காரங்கிட்ட கேட்டான், ஏன்பா கடைக்காரரே, அது என்ன உன் கடையில் இருக்கு இனிப்பு மாதிரி அந்த பாட்டிமா கடையிலையும் இருக்கு அப்படின்னு கேட்டால், உடனே அந்த கடைக்காரன் என்ன சொன்னான் தெரியுமா, அந்த பாட்டிமாவா, எப்போ பாரு இதே வேலையாக போச்சுங்க, காத்தால வரும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி, எனக்கு கொஞ்சம் இனிப்புகளை கொடு, நான் போய் எங்கேயானு கண்காணாத இடத்துல வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கிறேன்னும், நானும் பாவம் பார்த்து தினம் இனிப்பு கொடுத்து அனுப்புவேங்க, அதுக்கு எனக்கு அந்த பாட்டி காசு கூட கொடுக்காது, இப்படி தான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு தெரியுது, தான் தான் அந்த இனிப்பை பண்ணேன்னு அப்படின்னு சொல்லி இந்த கடைக்காரன் சொல்லிட்டானோ. இதை கேட்ட அந்த ஜமீன்தாருக்கு ஒரே கோவம் வந்துருச்சு. என்ன அநியாயம் இது, ஒருத்தரோட உழைப்பை இன்னொருத்தர் திருடுறதா, அந்த பாட்டியை உடனே கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டுட்டாராம். அந்த பாட்டியையும் அந்த ஜமீன்தாருக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டினாங்களாம். அந்த பாட்டிக்கிட்ட கேட்டாங்களாம், ஏன் பாட்டி இவ்வளோ வயசாச்சே, நீங்கள் கொஞ்சமான உழைச்சி சாப்பிட்லாம்ல,
இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்களாம், என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் சொல்கிறேன் தம்பி, நான் யார் வயிற்றுலையும் அடிக்கலை. நான் உண்மையாக என்னோட உழைப்பில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த பையனோட இனிப்புக்கும் எனக்கும் என்ன சம்மந்தமும் இல்லை, இது எல்லாம் நான் செஞ்ச இனிப்புங்க ஐயா அப்படின்னு அந்த பாட்டி சொன்ன உடனே, அப்படியா அப்படின்னா ஒரு போட்டி வச்சுப்போம், நீங்களும் இனிப்பு பண்ணுங்க, அந்த கடைக்காரரையும் இனிப்பு பண்ண சொல்லலாம், அப்போ தெரிஞ்சிடும்ல யார் பண்ண இனிப்புன்னு அப்படின்னு இந்த ஜமீன்தார் உத்தரவு போட்டுட்டாராம். உடனே அந்த கடைக்காரரையும் வர சொல்லி 2 பேரும் அவர் கண்ணு முன்னாடி இனிப்பு செய்யணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கடைக்காரனுக்கு தான் இனிப்பை முழுசாக செய்ய வராதே, அதுக்குள்ளே தான் அந்த பாட்டியை தான் துரத்தி விட்டுட்டானே. அவனுக்கா கையெல்லாம் நடுங்குது, இனிப்பு செய்ய வரலை, ஆனால் ஏதோ தடுமாறி அவனுக்கு தெரிஞ்சதை செஞ்சிட்டான். ஆனால் இந்த பாட்டி கொஞ்சம் கூட தடுமாற்றமே இல்லாமல் அத்தனை வகை இனிப்பையும் அப்படி கண்ணிமிக்கிற நேரத்தில் ரொம்ப அழகாக செஞ்சு அவ்வளோ அழகாக பிரமாதமாக வரிசையாக அடுக்கி வச்சாங்க. இதை பார்த்த உடனே எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஜமீன்தாருக்கு இப்போ தான் உண்மை புரியுது. பொய் சொன்னது அந்த பாட்டி கிடையாது, கடைக்காரன்தான்னு. அந்த பாட்டியை கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்றதையும் தெளிவாக கேட்டுக்கிட்டாராம். அப்புறம் என்ன, இதுக்கு மேலேயும் அந்த கடைக்காரனால் அந்த ஊருக்குள்ளே இருக்க முடியல. அவனோட முகத்தரை கிழிஞ்சு போச்சு. அவனை என்ன பண்ணிட்டான், அந்த ஊரை காலி பண்ணிட்டு வேற ஊர் பார்த்துட்டு போயிட்டான். இத்தனை காலமாக தன்னுடைய சுவையான இனிப்புகளை சின்ன ஒரு குடிசைக்குள்ளே வச்சு செஞ்சிட்டு இருந்த அந்த பாட்டிக்கு அந்த ஜமீன்தார் இப்போ பெரிய கடை வச்சு கொடுத்துட்டாரு, நிறைய வேலைக்கு ஆளையும் சேர்த்து விட்டுட்டாரு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஆகிற அத்தனை செலவையும் நானே பார்த்துக்கிறேன் பாட்டி, நீங்கள் நிறைய பேருக்கு இந்த அற்புதமான கலையை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜமீன்தார் கேட்டுக்கிட்டாராம். அதுக்கு அந்த பாட்டியும் கண்டிப்பாக செய்கிறேன் தம்பின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அதுக்கு மேலே அந்த பாட்டி அந்த ஊரில் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம். இந்த கதையை கேட்டிங்களா குழந்தைங்களா? ஒருத்தர் எவ்வளோதான் பொய் சொல்லி நாம் தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணாலும் ஒரு உண்மைக்கு முன்னாடி எப்படிப்பட்ட பொய்யா இருந்தாலும் அது விழுந்தே தீரும் அப்படிங்கிறது இந்த பாட்டியோட வாழ்க்கையிலேருந்து நமக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொய் சொல்கிறது ரொம்பவே சுலபம், ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் உண்மையை சொல்கிறது தான் கஷ்டம். உண்மையை மட்டுமே பேசுவோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பொய் சொல்கிறத நாம் கண்டிப்பாக தவிர்ப்போம். இந்த கதை இதோட முடியுது. வேறு ஒரு நல்ல கதையோட அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ்.